டிஆர் பாலு போய் பார்லிமெண்ட்டில் கத்துனார். என்ன கத்துனார்? அந்த நீதிபதி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்னார். என்னென்னமோ சொன்னார் நீதிபதியை. They went to the court and got a judgment from the RSS judge. The judge himself, sir, the judge himself has said, this amounts to casting aspersion on the judiciary. உடனே மத்திய அமைச்சர் நாவை அடக்க பேசு, இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் கட்சிக்கும் ஆபத்துன்னு உடனே ஆஃப் பண்ணி உட்காந்துட்டேன். இது என்னடா கட்சிக்கு ஆபத்துங்கிறாங்க, டிஸ்மி வேறு எதுவும் பண்ணிட்டு நம்ம தலையில் போட்டுருவாங்கன்னு உட்காந்துட்டேன். இந்த அம்மையார் வெளியில் வந்து சொல்கிறாங்க, டிஆர் பாலுவை மிரட்டுகிறாரா மத்திய அமைச்சர், கண்டிக்கிறோம்னு. மூத்த மெம்பர் திரு டிஆர் பாலு அவர்களை பார்த்து, நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே, எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. மிரட்டுறது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கா? அவங்க தான் வந்து மிரட்டணுமா? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். மத்திய அரசாங்கம் உளவுத்துறையிலிருந்து கிடைத்த செய்தி, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு போக போகுது. மத்திய அரசாங்கம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர்களுக்கு சில வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் ஸ்டாலின் அவர்கள் மீதும் உதயநிதி அவர்கள் மீதும் சபரீசன் அவர்கள் மீதும் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கை வந்து இது பண்ண போகிறாங்க, ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து சில விஷயங்கள் எல்லாம் பலமான ஆதாரம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த 3 பேரும் போட்ட இது முதலீடுகள் எல்லாம் அவங்களுக்கு ஆதாரத்துடன் கிடைத்திருக்கிறது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, அமித்ஷா அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. சரி, இந்த அம்மா எம்பியாக இருக்காங்க, அவருக்கு இது இவங்க சகோதரி, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு சொல்லி அமித்ஷா தரப்புலேருந்து இவங்ககிட்ட கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கோம், உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு அவர் சொல்லிட்டாராம், உங்கள் இஷ்டம், எடுத்துக்கொள்ளலாம். அரண்டுட்டாங்க அமித்ஷா. என்னடா அந்த அம்மாவோட தங்கை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்களே, ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தா 3 பேரும் கைதானாங்க. இல்லை 3 பேர் மேலே வழக்கு வந்துருச்சுன்னா கட்சி இவங்க கைக்கு வந்துடும். ஆக கட்சியை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல அந்த அம்மா தீவிரமாக எடுத்துட்டு இவர்களுக்கு எதிராகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் ஸ்டாலினுக்கும் இது நல்லா தெரியும். அவர் வந்து இவங்ககிட்ட பேசுகிறது இது பண்ணுறதுலாம் நடிப்பு, இவங்களை பற்றி தெரியும், கவுத்திடுவாங்க. அதனால் ஸ்டாலினும் ரொம்ப இதுவாக எச்சரிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறார்.